வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 9ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கிரக நில மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உயர்ந்த அபிப்பிராயம் கொண்டிருப்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உங்களை புகழக்கூடிய, உங்களை பற்றி உயர்வாக பேசக்கூடிய மிக மிக நல்ல வாரம் இது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா உங்கள் புகழ் பரவும். உங்களை பற்றிய ஒரு அபிப்பிராயம் மிக நல்ல முறையில் உயரும். உங்களுடைய சாதனைகள் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு வாரம். ரொம்ப நல்ல முன்னேற்றம், நல்ல சூழ்நிலைகள். உங்களால் பலரும் பயனடையக்கூடிய அளவில் சில காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். தனவரவை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு வாக்கியம் சொல்லுவான், கற்றாருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு. அது போன்ற நிலைதான் ஏறக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழல். ஃபேமிலிலையும் சரி, வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் சரி, மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மிக மிக நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.